Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டர்ஃபேஸ் பைத்தான் வித் MySQL. இந்த சாப்டர்ஸை நான் உங்களுக்கு ஒரு 5 டிவிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தியரி கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதோட ப்ரோக்ராமிங் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்ல போகிறேன். ஒரு கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்காக அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சிபிஎஸ்சி அகாடமிக் வெப்சைட்டில் சாம்பிள் பேப்பர்ஸ் 2024-25 சாம்பிள் பேப்பர்ஸ் தான் இது. கொஷின் நம்பர் 35. ஸோ இங்கே நம்மளுக்கு கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா பைத்தான் இன்டர்ஃபேஸ் வித் MySQL கான்செப்ட்லேருந்து உங்களை ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க, ரைட்? அப்போது நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு கான்செப்டை எப்படி லேர்ன் பண்ணணுன்றது சொல்லிவிட்டு அந்த கான்செப்டை வச்சு எப்படி நீங்கள் ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க அப்படின்ற விஷயத்த கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த கொஷினுக்கு ஜஸ்ட்டு ஒரு 4 லைன் எழுதினா மட்டும் போதும், உங்களுக்கு 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். அந்த டிப்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் புரியும். நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றக்காக இந்த வேர்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா இந்த 5 சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு 2 பார்ட் உங்களுக்கு ஜஸ்ட்டு தியரி, உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ் பற்றி லேர்ன் பண்ணிக்கணும். இது ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமிங்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகிற கான்செப்ட். கண்டென்ட் 3, 4, 5 இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அந்த 4 மார்க் கொஷின்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக எப்படி 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொன்ன அந்த 4 லைன் எழுதினா மட்டுமே போதும், உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? பைத்தான் MySQL கனெக்டர், இந்த 2 கனெக்டரையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம், இது எந்த இடத்துலலாம் ரியல் டைமில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் வித் டைனமிக் டேட்டா. ஒரு கூகுள் எடுத்துக்கலாம். கூகுளில் நம்ம ஒரு கண்டென்ட்டை சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு சம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டு தான் டெய்லி இருக்கும், ஸோ இயர் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மாதிரி கிடையாது. அது ரேங்கிங் பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட் எப்போவுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும். அதோட மீனிங் தான் டைனமிக் டேட்டா. அப்போ அந்த டைனமிக் டேட்டாஸ்லேருந்து நம்ம டேட்டாஸ் எப்படி ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது அப்படின்ற கான்செப்டும், ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங், ஒரு டேட்டாஸை வாங்கி அதை அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்ற கான்செப்டும் இந்த பைத்தான் MySQL 2 கனெக்டிவிட்டி வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கான ரியல் டைம் அப்ளிகேஷன். ஐஓடிலையும் யூஸ் ஆகுது, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம்லேயும் யூஸ் ஆகுது, ரியல் டைம் சேட் அப்ளிகேஷன்லேயும் இந்த கான்செப்ட் ரொம்பவே யூஸ் ஆகுது, ரைட்? ஒரு பைத்தானை நம்ம நிறையா டேட்டா பேஸோடு நம்ம கனெக்ட் பண்ணலாம். அது ஆரக்கிளாக இருக்கட்டும், SQL சர்வராக இருக்கட்டும், MySQLாக இருக்கட்டும். பட் நம்மளோட சாப்டர்ஸில் பைத்தானையும் MySQலையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், MySQL கனெக்டர் பைத்தான், ரைட்? இதுக்கான வீடியோஸை நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான லிங்க்கையும் கூட நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்தோடனே நான் உங்களுக்கு லிங்க்கை கொடுத்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. அந்த வீடியோவோட கண்டென்ட்டே நான் இந்த வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ப்ரோக்ராமிங் இன்ஸ்டாலேஷன் வேண்டாம், அது டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் அந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு இங்கே இன்க்ளூட் பண்ணல. யார் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸை போய் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் கூட லேர்ன் பண்ணிக்கலாம், ரைட்? அதுக்காகத்தான் நான் அதுக்கான இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு கமாண்ட் சொல்லியிருந்திருப்பேன். பைத்தானையும் MySQலையும் கனெக்ட் பண்ணுற அந்த பைப்லைன் கமாண்டை நான் உங்களுக்கு ஒரு கிளியரான கமாண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அது மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா மேம் சொல்லலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த இம்பார்ட்டண்டான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேப்பர் பென் இருந்தால் கூட எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் எழுத வேண்டிய ஒரு விஷயம் இம்போர்ட் MySQL.connector. இது ஃபஸ்ட் லைனில் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் எந்த ஒரு வேரியபிள் நேம் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு MySQL.connector .connect அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே 4nm நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஹோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே லோக்கல் ஹோஸ்ட், கமா யூசர் இஸ் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே ரூட்டு, கமா
பாஸ்வேர்டு. இங்கே பாஸ்வேர்டு அப்படின்றது passwd அப்படின்னு தான் வரும். பாஸ்வேர்டுன்னு ஃபுல் வேர்ட்ஸ் வராது. 1 மார்க் கொஷினில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் கூட நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கூட கேட்கலாம். இது passwd அது மட்டும்தான் நம்மளுக்கு கீயாக கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். கமா டேட்டாபேஸ் இஸ் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே டெஸ்ட்ன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, MySQL சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுன்றது டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் தான் இருக்கும். ரைட், நீங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் MySQL சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ண அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை தான் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். ரைட், அதுக்கப்புறம் நீங்கள் MySQL சாஃப்ட்வேர்க்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸ் நேமை தான் வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட்டு. ரைட், உங்களோட ப்ரோக்ராமில் உங்களோட கொஷின்ஸில் கேட்டிருந்த டேபிளுக்கு ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். லோக்கல் ஹோஸ்ட் எல்லாத்துக்குமே காமன் தான். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூசர் தான் கொடுக்கணும், யூசர் நேம் கொடுக்கக்கூடாது. யூசர் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் வந்து ரூட்டுன்னு கொடுத்துக்கலாம், பாஸ்வேர்டு நீங்கள் ரூட்டுன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட், இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட யூசர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸும் கொஷினில் கொடுத்துருக்க அதே டேட்டாபேஸ் நேமை வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, கர்சர் இஸ் ஈக்குவல் டு மைக்கன் மீன்ஸ் இங்கே கொடுத்துருக்க வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேமை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு டாட் கொடுத்து கர்சர் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ரைட், இந்த கர்சர் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இதுதான் தேர்டு லைன். ஃபோர்த் லைனில் நம்ம ப்ரீவியஸாக தேர்ட் லைனில் யூஸ் பண்ணியிருக்க அந்த வேரியபிள் நேம் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அப்படின்ற வேர்டை கொடுத்துட்டு வித்தின் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் MySQL சாப்டரில் லேர்ன் பண்ண எல்லா SQL குவரிஸையும் நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஒரே ஒரு சிங்கிள் கமாண்டு தான், எக்ஸிக்யூட் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் SQL குவரிக்குரிய எல்லா குவரிஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃபெச் ஆல், ஃபெச் ஒன், ஃபெச் மனி அப்படின்றது டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமை பேஸ் பண்ணுது. அந்த டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமை வச்சும் கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். இந்த ஃபெச் ஆல், ஃபெச் ஒன், ஃபெச் மனிலேருந்து 1 மார்க் கொஷின்ஸ் கூட கேட்கலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அகெயின் நான் உங்களுக்கு அந்த டிப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஃபஸ்ட்டு லைன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் எந்த ஒரு இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம் கேட்டாலும் நீங்கள் இந்த 4 லைன்ஸ் மட்டும் எழுதுங்க. அது 4 மார்க் கொஷின் இருந்தால் கண்டிப்பாக 2 மார்க் கொஷின் கொடுப்பாங்க. 3 மார்க் கொஷின் இருந்தால் கண்டிப்பாக 1.5 மார்க் கொஷின் கொடுப்பாங்க. ½ மார்க் வந்து எந்த ஒரு கொஷினுக்கும் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த 4 லைன்ஸை நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ரோக்ராம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்கே கிடைக்கும். அது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான விஷயமும் கிடையாது. நான் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், அப்போ ஃபஸ்ட் லைன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இம்போர்ட் MySQL ஸ்மால் கேஸ் தான் கனெக்டார். ரைட் கொடுத்துட்டு செகண்ட் லைனில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதே MySQL இருக்கா, MySQL டாட் கனெக்டார் டாட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணுற வேரியபிள் என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது யூசர் டிஃபைன்டு வேரியபிள் நேம் தான். நீங்கள் அங்கே கொடுத்துருக்க நேமை வச்சு நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஸும் ஆகிக்காதீங்க. அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக அப்படின்னா மைக்கன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமர், ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராமர் அதுக்கு கரெக்டான மீனிங்கில் தான் வேரியபிள் வந்து செட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ப்ரொஃபஷ்னலாக கொடுக்கணுன்ற இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு ஏ அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் சிம்பிளாகவும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ரைட், உங்களுக்காக நான் ஜஸ்ட்டு ஏன்னு சொல்லியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட், கனெக்டார் அப்படின்றதுக்கப்புறம் நம்ம கனெக்டார் மட்டும் கொடுத்துட்டு ஸோ ஏஸ் ஈக்குவல் டு MySQL டாட் கனெக்டார் டாட் கனெக்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஹோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே லோக்கல் ஹோஸ்ட்டு கம்மா கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் கொடுத்துட்டு நான் எழுதுகிறேன். யூசர் தான் கொடுக்கணும். ரைட், வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம யூசர் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். என்னோட MySQL சாஃப்ட்வேரில் நான் யூஸ் பண்ணியிருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை தான் நான் இங்கே கொடுக்குறேன். ரைட், பாஸ்வேர்டுக்கு பாஸ்
WDன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் என்னோடய பாஸ்வேர்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டேன். டேட்டா பேஸ் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே டேட்டா பேஸ் நேம் வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், க்ரியேட் பண்ணலை அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த டேட்டா பேஸ் நேமை நீங்கள் queryல எக்ஸிக்யூட் அப்படின்ற queryல கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட், அப்போ நான் இங்கே டேட்டா பேஸில் எனக்கு டேபிள்ஸ் ஆல்ரெடி இருக்குது, டேட்டா பேஸும் இருக்குன்றனால அந்த டேட்டா பேஸை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரைட், மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே க்ளோசிங் பேரந்தஸ் கொடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட செகண்ட் லைன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். ரைட், நம்மளோட தேர்ட் என்ன அப்படின்னா கர்சர் வந்து க்ரியேட் பண்ணணும். ரைட், அந்த கர்சர் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்க ஏல தான் இருக்குது. அப்போ ஏ டாட்டு கர்சர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். யூஸ்வலாக நம்மளுக்கு ப்ரோக்ராமில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கர்சர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே யூசர் டிஃபைன்டு வேரியபிள் நேம் தான். இங்கே நீங்கள் எந்த வேரியபிள் நேம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்காக இங்கே பின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் லைன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா பி டாட். ப்ரீவியஸ் லைனில் நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, இங்கே தான் இருக்குது. அப்போ இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ பி டாட் சொல்லிவிட்டு எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிவிட்டு ஸோ வித்தின் பேரந்தஸ்குள்ளே வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம MySQLல லேர்ன் பண்ண எல்லா queries-ஐயுமே நீங்கள் இங்கே வந்து கொடுக்கலாம். ரைட், என்னோட டேட்டா பேஸ்க்குள்ளே நான் வச்சுருக்க டேபிளோட நேம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே கண்டிப்பாக செமிகோலன் வந்து கொடுக்கணும். இது MySQL query அப்படின்றனால செமிகோலன் கொடுத்தாச்சு. ரைட், இந்த 4 ஸ்டெப் மட்டுமே நீங்கள் எழுதினா போதும், ஈஸியாக உங்களுக்கு மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னொரு விஷயத்த நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது நான் அந்த 4 மார்க்ஸ் டிப்ஸுக்காக மட்டுமே சொல்கிறேன். நம்ம கொஷினில் கேட்டிருக்க கொரியை நீங்கள் இங்கே எழுதிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ½ மார்க் கூட அடிஷ்னலாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட், நீங்கள் கரெக்டான டேட்டா பேஸ் அவங்க கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா பேஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு இன்னொரு ½ மார்க் கிடைக்கிற கூட சான்சஸ் இருக்குது. அவங்க ஸ்பெசிஃபிக்காக இதுதான் யூசர் நேம், இதுதான் பாஸ்வேர்ட், இதுதான் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களோட கொஷினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு சாலிடாக 3 மார்க் கிடைக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ரைட், இப்போது என்னோட கொஷினில் நான் யூஸ் பண்ணியிருக்க query select star from students. ரைட், மீனிங் என்ன அப்படின்னா என்னோட டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே நான் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது ஒவ்வொரு ரெக்கார்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் ஐட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் ஃபார் லூப். அப்போ ஃபார் லூப்பை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஃபார் ஐ இன் ஒரு ஐயில்ன்ற வேரியபிளில் நான் என்னோடய வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபைனலாக என்னோடய ரிசல்ட் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த பீன்ற வேரியபிளில் இருக்கும். அதனால் நான் இங்கே பீன்னு சொல்லி கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ரைட், அப்போது ஃபைனலாக இப்போ ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு எங்கே வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயில் தான் இருக்கும். அப்போ நான் இங்கே ஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டா போதும், என்னோட ப்ரோக்ராம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இது என்னோட டேட்டா பேஸில் இருக்க டேபிள். ஸோ எல்லாமே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே டப்பிள் ஃபார்மேட்டில் எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இது சிம்பிளாக அந்த 4 லைன் டிப்ஸுக்கான ப்ரோக்ராம். இப்போ நம்ம கான்செப்டில் fetch 1, fetch all, fetch many யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். fetch all ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டாபிக் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதோட சின்டெக்ஸை ஃபஸ்ட்டு கிளியராக லேர்ன் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை மெமரைஸாவது பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், அப்போ இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா data is equal to cursor dot fetch all. ரைட், ரொம்ப சிம்பிளான சின்டெக்ஸ் தான். இது டேட்டா அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், இதோட ரோல் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ஆல் த ரெக்கார்ட் retrieved as per the query in a tuple form. ரைட், அப்போது நான் ஒரு டேபிள் வந்து என்னோட MySQL சாஃப்ட்வேரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட டேட்டா பேஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேபிளில் ஒரு 10 rows வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், ஆல்ரெடி அந்த டேட்டாஸ்லாம் இன்சர்ட்டட் ஃபார்மேட்டில் இருக்குது. நான் fetch all அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த 10 rowsமே எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுச்சு அப்படின்னா அதுதான் fetch allோட மீனிங். இட் ரிட்டன் ஆல் த ரெக்கார்டு 10 ரெக்கார்ட்ஸுமே ரிட்டன் பண்ணும், ரிட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுற பிளேஸில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதோட ரிட்டன் டைப் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டப்பிள் ஃபார்மில் தான் இருக்கும்.
1 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஃபெட்ச் ஆலோட ரிட்டன் டைப் என்ன அப்படின்னா டப்பிள், ரைட்? ஏன் இதை வந்து டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ரிட்டன் டைப் என்னவா இருக்குது, நமக்கு டப்பிள் டேட்டா டைப். அதனால தான் இதை வந்து நம்ம டேட்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரைட்? ஃபெட்ச் ஆல்ன்றப்போ நம்மளோட டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ எல்லா ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வேணும், ஃபார் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபெட்ச் ஆலுக்கு நம்ம வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஃபைனலாக எல்லா ரிசல்ட் எங்கே இருக்குது, பீன்ற வேரியபிளில் இருக்குது. ஸோ பி டாட் ஃபெட்ச் ஆல்னு சொல்லி கொடுத்துட்டு இதை அகெயின் நான் இசட்ன்ற வேரியபிளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபார் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஃபார் ஐ இன் இசட்ன்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஐன்னு சொல்லி மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இப்போ எல்லாமே ஐயில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு டைப்பும் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு ரெக்கார்டும் 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஃபெட்ச் ஆல் அப்படின்றனால டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸையும் இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு. ஃபெட்ச் 1 இதோட சின்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா இஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ச் 1, ரைட்? இந்த கர்சர் அப்படின்றது நம்ம 4th லைனில் க்ரியேட் பண்ண வேரியபிள் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ரைட்? ஃபெட்ச் 1 இட் வில் ரிட்டன் 1 ரெக்கார்ட். நம்ம MySQLல ரெக்கார்டு என்ன சொல்லுவோம், ரோன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவோம். அதை தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். From the result set as a tuples or list. அப்போ fetch 1ஓட ரிட்டன் டைப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட்டில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் டப்பிள் ஆர் லிஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டப்பிள் தான் உங்களோட ஆன்சர்ஸாக கொடுத்துருப்பாங்க. டப்பிள் இஸ் த ஆன்சர், ரைட்? ஃபெட்ச் ஒன் ஆஃப் மெத்தட் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரெக்கார்டு மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் டைம் நான் ஃபெட்ச் 1 கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் ரெக்கார்டை வந்து டிஸ்பிளே பண்ணும், ரைட்? ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரோ 1 டிஸ்பிளே பண்ணும். செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா ரோ 2 வந்து டிஸ்பிளே பண்ணும், ரைட்? இப்போது என்னோட டேபிளில் எந்த ஒரு டேட்டாஸுமே இல்லை, ஆனால் என்னோடய ப்ரோக்ராமில் போய் நான் ஃபெட்ச் 1 அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா எந்த ஒரு ரோவுமே இல்லை அப்படின்றப்போ அது என்ன டிஸ்பிளே பண்ணி காட்டும், இட் ரிட்டன் நன் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி காட்டும். அப்போ நீங்கள் 1 மார்க் கொஷினில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபெட்ச் 1ஓட ரிட்டன் டைப் டப்பிள் ஆர் லிஸ்ட்டு. எந்த ஒரு டேட்டாவும் இல்லாதப்போ நம்ம ஃபெட்ச் 1 கால் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிட்டன் டைப் நன்னு. இங்கே டேட்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோமா, ஏன்னா நம்மளோட ரிட்டன் டைப் டப்பிள் ஆர் லிஸ்ட்டுன்றனால இங்கே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் டேட்டா. இதுக்கு இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஃபெட்ச் 1க்கான ப்ரோக்ராம் தான் இது. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 4 லைனை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. கொஷினில் கேட்டிருந்தாலும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 4 லைனை எழுதிட்டு இப்போ ஃபெட்ச் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபெட்ச் 1 இந்த ஃபங்க்ஷனை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், இந்த எல்லா ரிசல்ட்டும் அப்படின்னா பீன்ற வேரியபிளில் நம்ம பி டாட் ஃபெட்ச் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டோம், ரைட்? இப்போ இந்த எல்லா ரிசல்ட்டையுமே நான் என்ன பண்ணுறேன், இசட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் இப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ என்னோடய எல்லா ரிசல்ட்டுமே இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இசட்டுன்ற வேரியபிளில் இருக்குது. இங்கே நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் ஃபார் லூப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபெட்ச் 1 அப்படின்றது சிங்கிள் ரெக்கார்டை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ண போது, அதனால் நம்மளுக்கு ஐட்ரேஷன் வந்து தேவைப்படாது. அதனால் ஃபார் லூப் கிடையாது, ரைட்? இங்கே ஜஸ்ட்டு நான் பிரிண்ட் மட்டும் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டு z is equal to b dot fetch 1 ஆஃப் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட்டு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஃபைனலாக என்னோடய ரிசல்ட் வந்து இசட்டில் இருக்கிறதுனால இசட்டை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் இப்போ டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு. ஓகே மேம், எனக்கு ஃபஸ்ட்டு லைனை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு மேம், எனக்கு நெக்ஸ்ட்டு லைனும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதே தான், அவ்வளோதான், சேம் தான். நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு வேரியபிள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ரோவை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஃபெட்ச் 1ன்றது ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ரெக்கார்டை ரீட் பண்ணிவிட்டு கர்சர் வந்து இந்த பிளேஸில் இருக்கும். மறுபடியும் ஃபெட்ச் 1 கொடுத்தீங்க அப்படின்னா இதை ரீட் பண்ணிவிட்டு கர்சர் வந்து இந்த பிளேஸில் இருக்கும். ஃபைனலாக எண்ட் ஆஃப் த செகண்ட் லைனில் இருக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபெட்ச் 1 கொடுத்தீங்கன்னா 3rd லைன் தான் பிரிண்ட் ஆகும், ரைட்? அப்போ கர்சர் எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸ்லேருந்து ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் அது ரிட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஃபெட்ச் மெனி, இந்த ஃபெட்ச் மெனிக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து
ஆர்குமெண்ட் கொடுப்போம், ரைட்? ஸோ இந்த ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ இங்கே இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், சேம் தான். டேட்டா இஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் மெனி வித்தின் பேரந்தஸ்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும், ரைட்? திஸ் மெத்தட் அக்செப்ட் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அதுதான் என், டு ஃபெச் அண்ட் ரிட்டன் அ டப்பிள்ஸ். அப்போ இதோட ரிட்டன் டைப்பு என்னது? டப்பிள் தான். வேர் ஈச் ரெக்கார்ட் இட் செல்ஃப் இஸ் அ டப்பிள், ரைட்? அப்போது there is no record in my table, ரைட்? எந்த ஒரு டேட்டாஸுமே என்னோட டேபிளில் இல்லை, MySQL டேபிளில் இல்லை அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? எம்டி டப்பிளை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெச் மெனி அண்ட் ஃபெச் ஒன்? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். ஃபெச் மெனின்றப்போ நான் உங்களுக்கு இப்போ டைரெக்டாகவே இந்த லைனை நான் டைப் பண்ணி காட்டுறேன். ப்ரீவியஸாக நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதை வேரியபிள் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு காமிச்சிருப்பேன். இப்போ டைரெக்டாகவே காட்டுறேன். ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு பீன்ற வேல்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கு, ரைட்? ஃபெச் மெனின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஃபெச் மெனின்றப்போ நம்பர் ஆஃப் சைஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் சைஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது வந்து ஐட்ரேஷன் தான், ஏன்னா 3 ரெக்கார்ட்ஸ், மோர் தென் 1 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போயிட்டாலே நம்மளுக்கு ஐட்ரேஷன் தான். ஸோ நான் ஃபார் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், ரைட்? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயும் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுன்றக்காக நான் இங்கே வந்து ஃபெச் மெனி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு ஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். அப்படின்னா தான் எந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றக்காக ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபெச் மெனி அப்படின்ற ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. சரி, இங்கே நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்கள். ஃபெச் மெனின்றப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொரு லைன்லையும் நம்மளுக்கு அந்த வேர்டு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஏன்னா லூப் ஐட்ரேட் ஆகும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டோட பிரிண்ட் பண்ணி காட்டும். ரோ கவுண்ட்டு, இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். இங்கே நம்மளுக்கு கிளியராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், வேரியபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம், ரைட்? வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் ரோ கவுண்ட், இதுதான் சின்டாக்ஸு. அப்போ ரோ கவுண்ட்டு எதுக்காக நம்ம அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா MySQLல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேபிள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் மீன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த ரோ கவுண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். அப்போ நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்க கர்சர் டாட்டு ரோ கவுண்ட் கொடுத்துட்டு அதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேரியபிளை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து அந்த கிவன் டேபிளில் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வேரியபிள். ப்ரீவியஸாக ஃபெச் ஒன், ஃபெச் மெனி, ஃபெச் ஆல் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்பது டேட்டாஸாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே டப்பிள் டேட்டா டைப்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். இது வேரியபிள்ஸாக தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ரோ கவுண்ட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ரோக்ராமில் இந்த 4 லைனையும் நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணியிருக்க மாட்டேன், ஸ்மால் சேஞ்சஸ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ இந்த 4 லைனை நீங்கள் நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. ரோ கவுண்ட் அப்படின்னா என்னென்னா என்னோட டேபிளில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அப்போது ரோ கவுண்ட் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் கிடையாது. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் பியில் இருக்கனால பி டாட் ரோ கவுண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் வந்து பியில் இருக்கனால பி டாட் ரோ கவுண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இதை கொண்டு போய் நம்ம ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். எஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறேன். நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இப்போ எஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கனால எஸ்ன்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். என்னோட டேபிளில் ரெக்கார்ட்ஸு இருக்குது. அப்போ ஏன் வந்து 0 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ரோ கவுண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டேட்டாஸ் எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம ரோ கவுண்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். அப்போ நான் இப்போ கொடுக்குறேன் ஃபெச் ஆல் ஆர் ஃபெச் ஒன் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம்.
இப்போ fetch 1 அப்படின்றத நான் கொடுத்துட்டு அது பீன்ற வேரியபிளில் தான் இருக்குது. ஸோ நான் அதை கொண்டு போய் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிட்டேன். இப்போ fetch 1 கொடுத்துட்டு நான் ரோ கவுண்ட் கொடுத்துருக்கேன். ரைட், இப்போ fetch 1 நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஐட்ரேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும். நான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட் fetch 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அதோட வேரியபிளில் நான் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இது fetch 1க்கு கிடைச்ச ரிசல்ட் ஃபஸ்ட்டு ரோ. இப்போ பாருங்கள் நமக்கு ரோ கவுண்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நம்ம fetch பண்ண வேல்யூஸ் வந்து 1 தான் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இந்த ரோ கவுண்ட்டுக்கு நான் fetch all அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். இங்கே all அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும், ஐட்ரேஷன் வேணும். ஃபார் I in Z சொல்லி கொடுத்துட்டு இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இசட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணாமல் ஐயை பிரிண்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளோட ரிசல்ட் எல்லாமே இப்போ ஐயில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, ஃபெச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ரோ கவுண்ட் வந்து கொடுக்கணும். ரைட், அதனால் ஃபெச் பண்ண டேட்டாக்கப்புறம் நான் ரோ கவுண்ட்டை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது என்னோட fetch allக்கு கிடைச்ச ரிசல்ட். எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் என்னோட டேபிள் இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 8 ரோஸ் வந்து இருக்குது அப்படின்றனால நம்மளுக்கு 8ன்னு சொல்லி ரோ கவுண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ நம்ம fetch 1 ஆர் fetch all fetch many கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ரோ கவுண்ட்டை கால்குலேட் பண்ணணும். பேராமீட்டரைஸ்டு queriesல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பைத்தான் MySQL இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம டைனமிக் சர்ச்சுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். நான் இன்ட்ரடக்ஷன்லேயே இந்த இதை பற்றி நான் உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். டேட்டா வந்து நம்மளுக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகும்போது அப்போ நம்ம டேட்டாஸை எப்படி ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்ற கான்செப்ட் தான். அப்போ ரன் டைமில் நம்ம ஒரு டேட்டாஸ் வந்து கொடுக்குறோம். ரன் டைம் அப்படின்னா என்னென்னா, ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நம்மகிட்ட இருந்து ஒரு வேல்யூஸை வாங்கி அதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் போய் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரன் டைமில் நம்மகிட்ட வந்து வாங்குகிற டேட்டாஸ். அப்போ ரன் டைம்லேயே நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து கொடுக்குறோம். அதையும் வாங்கி நம்மளுக்கு டேட்டாஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிற கான்செப்ட். ரைட், ஸோ இதில் நம்ம 3 கான்செப்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கன்கார்டினேட்டிங் டைனமிக் டேட்டா வேரியபிள்ஸ் ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் தான், ப்ரீவியஸாக யூஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் வித் பர்சன்டேஜ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போகிறோம். நியூ ஸ்டைலில் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் வித் கர்லி பிரேசஸ் ஃபார்மேட்டில் அண்ட் அதோட ஃபங்க்ஷனும் ஃபார்மேட் ஃபங்க்ஷனும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக். நம்ம ப்ரோக்ராமில் 4th லைன் எழுதுவோமா, cursor dot execute opening and closing parenthesக்குள்ளே within double quotesக்குள்ளே மென்ஷன் பண்ணுவோம். ரைட், அங்கே வந்து நம்ம என்ன கொடுப்போம், எக்ஸிக்யூட்டுக்குள்ளே ஒரு query வந்து கொடுப்போம். ரைட், அந்த query இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வேரியபிளை அசைன் பண்ணிவிட்டு அங்கே நான் ஒரு கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இந்த கன்கார்டினேஷன் அப்படின்றனால இது கன்கார்டினேஷன் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் தான் பாசிபிள் அப்படின்றனால ப்ளஸ் சிம்பிள் query ப்ளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு வேல்யூஸை கன்கார்டினேட் பண்ண போகிறேன். அந்த வேல்யூஸ் இட் மே பி ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஸ்ட்ரிங்காகவே எடுத்துக்கலாம். இன்டீஜர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் கன்கார்டினேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ரைட், அப்போ நான் கொடுக்குற எந்த வேல்யூவாகவும் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதோடு நான் கொடுக்குற இந்த குவரியோட வேல்யூஸை ஆட் ஆகி நம்ம இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். கன்கார்டினேட் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி எப்படி எழுதணும் அப்படின்றது தெரியும். 4th லைனும் நம்மளுக்கு எப்படி எழுதணும் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ 3rd லைனுக்கும் 4th லைனுக்கும் மிடில் தான் நம்ம எழுத போகிற query. ரைட், ஃபஸ்ட்டு யூசர்ட் வந்து ஒரு இன்புட் வாங்கிக்கோங்க. நம்மளோட MySQL டேபிளில் இருக்கிற ஒரு காலமோட டேட்டாஸை தான் நம்ம இங்கே இன்புட்டாக வாங்கணும். அந்த வாங்கின இன்புட்டை வச்சு SQL query நீங்கள் எழுதணும். ஃப்ரம் த டேபிள், என்ன டேபிள் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேபிளில் நம்ம வாங்கின இன்புட்டை வச்சு நம்ம ஒரு வேர் கண்டிஷன் செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம இன்புட்டை இங்கே நம்ம கன்கார்டினேட் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். அப்போது யூசர்ட்டேருந்து வாங்குகிற இன்புட்டில் நான் ஒரு வேல்யூவை கன்கார்டினேட் பண்ணி அதை பைத்தான் MySQL கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ நான் வந்து கன்கார்டினேஷன் பண்ணிட்டேன். இங்கே வாங்குகிற இன்புட் வந்து இன்டீஜர் அப்படின்றனால நான் அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணிவிட்டு
தென் நான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபெச் ஒன் யூஸ் பண்ணி அந்த ரோ சிங்கிள் ரோவை மட்டும்தான் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபெச் ஒன் போதும். ஸோ ஃபெச் ஒன் இருக்கனால தான் நம்ம ஐட்ரேஷனுக்காக ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலை. நம்ம டேட்டாஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா அப்படின்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்மகிட்ட இன்புட் கேட்குது 98 நான் சொல்லி கொடுக்குறேன். 98 அப்படின்ற மார்க்குன்ற டேபிளில் இருக்கிற வேல்யூஸை சிங்கிள் ரோ ஃபெச் ஒன்ன்றனால சிங்கிள் ரோ மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு. சப்போஸ் நான் இல்லாத நம்பர் ஒன்று கொடுத்தா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 91ன்றது என்னோடய டேபிளில் இல்லாத டேட்டா. ஸோ நன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. எதுக்காக இது நன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம கிளியராக வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் ஃபெச் ஒன் அப்படின்றனால தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் ஃபெச் ஒன். ஸோ ஃபெச் ஒன்ன்றனால தான் டேபிளில் அந்த டேட்டாஸ் இல்லை அப்படின்றனால நன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் வித் பர்சன்டேஜ் ஃபார்மேட் தான். ரைட், இங்கே எஃப் அப்படின்றத நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஃபார்மேட், அதுக்கு தான் எஃப்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபார்மேட் பர்சன்டேஜ் சிம்பிள் வேல்யூஸ். ரைட், அப்போ ஃபார்மேட் அப்படின்னா என்னென்னா எஸ்கியூஎல் ஃபார்மேட்டை தான் நம்ம சொல்கிறோம் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி. ரைட், வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள அந்த ஃபார்மேட்டை கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நம்ம கொடுக்குற கண்டிஷன் இட்ஸ் கிரேட்டர் தென் பர்சன்டேஜ் எஸ்ன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணணும். ரைட், நீங்கள் சி ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். நம்ம அங்கே இன்புட் வாங்கும் போது என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக வாங்கணும் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இன்டிஜர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டின்னு சொல்லி பர்சன்டேஜ் டி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்றனால காமனாக ஒரே ஒரு பர்சன்டேஜ் எஸ்ன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம வாங்குகிற டேட்டாஸ் எல்லாம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் வாங்குறாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் எஸ் வந்து இங்கே யூஸ் ஆகிக்கிறோம். ரைட், இதுதான் வந்து ஃபார்மேட்டிங். அதுக்கப்புறம் நம்ம இங்கே எந்த கமாவும் யூஸ் பண்ணலை. நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கமாவும் கிடையாது. டைரெக்டாக நம்ம பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு இது ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே டப்பிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே வேல்யூஸ் கொடுத்துட்டு கமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே அது டப்பிள் டேட்டா டைப் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராகவே தெரியும். சிங்கிள் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே வேல்யூஸ் கமான்னு சொல்லி யூஸ் பண்ணணும். டப்பிள் டேட்டா ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு 3 லைன் நம்ம as usual எப்பயும் போல எழுதிக்கணும். ரைட், 4th லைனுக்கும் 3rd லைனுக்கும் மிடில் தான் நம்ம எழுத போகிறோம். யூசர்ட் வந்து ஒரு இன்புட் வாங்கிட்டோம். கொரின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் நம்ம எஸ்கியூஎல் கொரி இங்கே எழுதணும். வித்தின் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம இங்கே வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நம்ம வாங்குகிற இன்புட் என்ன காலம் நேமோ அந்த காலத்துக்கான கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எஸ்ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்கே நம்ம இன்டீஜராக இருந்தாலும் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் பர்சன்டேஜ் எஸ்ன்னு சொல்லி தான் பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எந்த ஒரு கமாவும் கொடுக்காம கண்டினியூஸாக பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துட்டு டப்பிள் ஆஃப் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் வேல்யூஸாக இருந்தாலும் சரி மல்டிபிள் வேல்யூஸாக இருந்தாலும் சரி வித்தின் பேரந்தஸ்குள்ளே அந்த வேரியபிள் நேம் கமான்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் நேம் ஏ. ஸோ ஏ கமான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இது எல்லாமே 3rd லைனுக்கும் 4th லைனுக்கும் மிடில் தான் இருக்கணும். ஏன் 3rd லைனுக்கும் 4th லைனுக்கும் மிடில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ரைட், இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ நம்ம 3rd லைனுக்கும் 4th லைனுக்கும் மிடில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபெச் ஒன் ஃபெச் ஆல் ஃபெச் மினி நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃபெச் ஒன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஃபெச் ஆல் யூஸ் பண்ணி காட்டுறேன். ரைட், ஃபெச் ஒன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டு பார்த்தோமா டேட்டாஸ் வந்து நன்னா இருந்துச்சு அப்படின்னா நன்னுன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுதா. ரைட், இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டேட்டா நன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். நன்னா இல்லாமல் இருந்துச்சு நாட் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் என்னோடய டேட்டாவை டிஸ்பிளே பண்ணு. சப்போஸ் என்னோடய டேட்டா வந்து நன்னா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நோ சச் ரெக்கார்ட்ஸ் என்ன டேபிள் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ரைட், இப்போ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இன்புட் கேட்கும் போது 98 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 98 டேபிள் ஆல்ரெடி இருக்கிறனால நம்மளுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. அகெயின் நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். 91 சொல்லி கொடுக்குறேன்.
அந்த ரெக்கார்டு என்னோட டேபிளில் இல்லாதனால நோ சச் ரெக்கார்ட்ஸ் இன் அ டேபிள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் ஃபெச் ஆல் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ரைட், இங்கே ஃபெச் ஆல் ப்ரீவியஸாக பார்த்தா அதே ப்ரோக்ராம் மாதிரி தான். இங்கே ஃபெச் ஆல் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஃபெச் ஆல் அப்படின்றனால நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே சேம் கண்டிஷன் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். மார்க் இஸ் கிரேட்டர் தென் த கிவன் இன்புட் வேல்யூஸ். ரைட், செக் பண்ணி பார்த்துட்டு ஹோல் ரெக்கார்ட்ஸ்லையும் என்னோடய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸுமே ஃபார் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ணிவிட்டு என்னோடய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நோ சச் ரெக்கார்ட்ஸ் இன் டேபிள்ஸ் அப்படின்ற மாதிரி எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபார் லூப்புக்கு எல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் இங்கே ரிமைண்ட் பண்ணுறேன். 98 கொடுத்தோம் அப்படின்னா நோ சச் ரெக்கார்ட்ஸ் இன் டேபிள். 89 கொடுத்தோம் அப்படின்னா 89க்கு அபோவ் இருக்க ரெக்கார்டு 90, 98ன்னு சொல்லி 2 ரெக்கார்டு என்னோடய டேபிள்ஸில் இருக்கனால அந்த 2 ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் வித் கேர்லி பிரேசஸ் ஃபார்மட். ரைட், அப்போ நான் ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டு டாட்க்கு அடுத்த ஃபார்மட்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே நம்ம வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். ரைட், டெம்ப்ளேட் அப்படின்னா என்ன அப்படின்னா மைன்ற ஒரு வேர்டுக்கு அப்புறம் நான் இங்கே ஒரு கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், அதே மாதிரி மார்க் இன் கிளாஸ் 12 ஒன் மோர் கேர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட், டாட்டுக்கு அடுத்த ஃபார்மட் அப்படின்ற வேர்டு நம்ம கன்ஃபார்மாக கொடுக்கணும். இங்கே வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ரைட், ஏன் 2 வேல்யூஸ் அப்படின்னா இங்கே 2 கேர்லி பிரேசஸ் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கேர்லி பிரேசஸில் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ ஸ்டோர் ஆகும். செகண்ட் கேர்லி பிரேசஸில் நம்மளுக்கு இந்த செகண்ட் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். மை சிஎஸ் மார்க் இன் கிளாஸ் 12 இஸ் 100. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம எந்த பிளேஸில் எந்த வேல்யூஸ் ரீப்ளேஸ் ஆகணுமோ அந்த இடத்துல நம்ம கேர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற கேர்லி பிரேசஸ்க்கு ஃபஸ்ட்டு வேல்யூஸை நீங்கள் பாஸ் பண்ணணும், செகண்டுக்கு செகண்ட் வேல்யூஸ். இப்போ மோர் தென் 2 கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் கம்மா கொடுத்து அதுக்கான வேல்யூஸை நீங்கள் இங்கே பாஸ் பண்ணால் போதும். சிம்பிளாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஃபார்வர்ட் ப்ரோக்ராம் தான். ஃபார்வர்ட் ப்ரோக்ராம் அதே மாதிரி தான். 3rd லைனுக்கும் 4th லைனுக்கும் மிடில் வந்து நம்ம குவரி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு யூசர்ட் வந்து இன்புட் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் குவரி ஃபஸ்ட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். குவரி. ரைட், இந்த குவரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபார்மட் டேபிளில் அந்த கிவன் காலம் இருக்கா, காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் வந்து கொடுத்துடணும். டாட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும், ஃபார்மட் அப்படின்ற வேர்ட் கொடுத்துட்டு வித்தின் பேரந்தஸ்குள்ள எந்த வேரியபிளில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே வேரியபிளை நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குவரியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே ஃபெச் ஒன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் தான். டேட்டா வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு வந்து நோ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். டேட்டாஸ் நன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கிவன் ரெக்கார்ட்ஸை ப்ரிண்ட் பண்ண சொல்கிற மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நான் 89 அப்படின்றத இன்புட் கொடுக்குறேன். ஸோ 89 சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் எனக்கு இருக்கனால ஃபெச் 1லேருந்து எனக்கு ஒரு சிங்கிள் ரெக்கார்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ரைட், இப்போ நன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கொடுக்குற நம்பர் ஜஸ்ட் 12 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா 12 அப்படின்ற மார்க் என்னோட டேபிள்ஸில் இல்லை அப்படின்றனால நோ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே இருக்குது. கேர்லி பிரேஸ் ஃபார்மட்டில் நெக்ஸ்ட் மெத்தடு. ஸோ 2 இன்புட் யூசர்ட்டேருந்து வாங்குகிறோம். ரைட், ஏபின்னு சொல்லி வேரியபிள் அசைன் பண்ணிட்டோம். என்னோட குவரியில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வேர் கண்டிஷனில் where mark is greater than the given value and roll number is greater than given values. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் இருக்கிற காலம் நேமும் இங்கே இருக்க காலம் நேமில் இருக்க கேஸ், அப்பர் கேஸ், லோயர்ஸ் கேஸ், அண்டர்ஸ்கோர் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். ரைட், க்ளோசிங் கோட் கொடுத்ததுக்கப்புறம் டாட் ஃபார்மட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வித்தின் ப்ராக்கெட்ஸ்குள்ளே A, B. ரைட், இங்கே கொடுக்குற ஆர்டர் கன்ஃபார்மாக மேட்ச் ஆகிருக்கணும். மார்க் எந்த இன்புட் வாங்கியிருக்கோமோ அதை இன்புட்டுடைய இங்கே கொடுக்குற காலமோட நேமும் அதோட வேரியபிளும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். ரைட், நம்ம இன்புட் வாங்குகிற வேரியபிள் நேமும் அது மார்க் தானா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குற வேரியபிள் நம்ம வாங்கின இன்புட்டுக்குரிய வேரியபிளா அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 89 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ரோல் நம்பர் இஸ் கிரேட்டர் than 99 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரெக்கார்டு வந்து டிஸ்பிளே ஆயிடும். அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ரைட், இப்போ நான் 90 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரோல் நம்பர் இஸ் 100 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ரைட், நோ ரெக்கார்ட்ஸ். ஸோ 2 கண்டிஷனுமே கண்டிப்பாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். இன்சர்ட், அப்டேட், டெலீட் குவரிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
கமிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக செலக்ட் கமெண்ட் வந்து MySQL யூஸ் பண்ணுவோம். அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? எஸ், அது வந்து ஜஸ்ட் ரிட்ரைவல் ஸ்டேட்மெண்ட்டு தான். அது உங்களோட ஒரிஜினல் டேட்டாவை எந்த ஒரு அஃபெக்ட்டுமே பண்ணாது, ரைட்? ஆனால் நம்ம இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட் இந்த query நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரிஜினல் டேபிளில் சேஞ்சஸ் ஆகும். நம்ம இன்சர்ட் பண்ணுற வேல்யூஸ் ஆட் ஆகும், நம்ம அப்டேட் பண்ணுற சேஞ்சஸ் ஆட் ஆகும், டெலீட் பண்ணுற ரோஸ் எல்லாம் நம்மளுக்கு delete ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் கண்டென்ட்டோட நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா தான் டேட்டாஸ் வந்து சேவ் ஆகும், ரைட்? லைக் நம்ம ஒரு வேர்டில் வந்து நம்ம கண்டென்ட் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக Ctrl+S சேவ்னு சொல்லி கொடுக்குறோம்ல, அதே மாதிரி தான் இங்கே ப்ரோக்ராமில் கமிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணணும். இன்சர்ட் query அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்கள். நம்மளுக்கு இதுக்கான SQL query ஆல்ரெடி தெரியும், பட் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்சர்ட் இன்டூ நம்ம டேபிளோட நேமு, காலம் நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு வேல்யூஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ள கேர்லி பிரேசஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோம்னா டாட் ஃபார்மட் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ள அதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். இங்கே 3 கேர்லி பிரேசஸ் இருக்கனால 3 வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே மேம், இங்கே ஜஸ்ட் query மட்டும் தானே டிஸ்பிளே பண்ணி காட்டுறீங்க, இது ப்ரோக்ராமில் எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது நம்மளோட 4th லைன் தான். எஸ், cursor.execute அந்த வேர்டுக்குள்ளே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டேட்டாஸை இப்போ எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? என்னோட பைத்தான் ப்ரோக்ராமில் இருந்து டேட்டாஸை நான் MySQLக்கு எப்படி இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ நம்ம MySQLையும் பைத்தானையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இன்சர்ட் மெத்தட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 3 லைன் அஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போலயே எழுதிக்கோங்க, ரைட்? 3rd லைனுக்கும் 4th லைனுக்கும் மிடில் ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு query, செகண்டு வேல்யூஸ் தான் பாஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு MySQL query ரொம்ப அழகாகவே தெரியும். இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் காலம் நேம்ஸ் ஃபுல்லாகவே நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு வேல்யூஸ்க்குள்ளே நம்ம பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். இது வந்து query, ரைட்? query இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் வந்து நான் டைரெக்டாகவே பாஸ் பண்ணுறேன், ரைட்? என்னோடய வேல்யூஸ் 6 காலம்க்குரிய வேல்யூஸை நம்ம டேட்டா டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே பாஸ் பண்ணி வச்சுட்டோம், ரைட்? இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமா, அகெயின் வேல்யூஸ்ன்னு சொல்லி கொடுத்து நம்ம வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். கம்மா போட்டு அகெயின் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். லைக் நம்ம MySQL ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிபிள் இன்சர்ட் ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறோமோ அதே ஃபார்மெட்டில் தான் இங்கேயே நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் ரோஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட்? அப்போ எக்ஸிக்யூட் கமாண்டில் நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 query, செகண்ட் 1 வேல்யூஸ் பாஸ் பண்ணிவிட்டு கமிட் அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். கமிட் அப்படின்றது என்னோட ஒரிஜினல் டேட்டாவில் நான் கொடுக்குற வேல்யூஸ் இன்சர்ட் ஆகி அஃபெக்ட் ஆகணும். அஃபெக்ட் ஆகணும் மீன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் காட்டணும், ரைட்? இந்த ப்ராசஸ் பேர் தான் கமிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி சேவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் காட்டியிருக்கு. ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேபிள்ஸை நம்ம MySQLல பார்த்துக்கோங்க, ரைட்? 6 காலம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டேட்டாஸை நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இங்கே வந்து இல்லாத டேட்டாஸ் தான் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்சர்ட் டேட்டாவில் நான் ஒரு வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? இந்த டேட்டாவை இப்போ இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரெக்கார்டு சேவ் ஆயிடுச்சு. இப்போ MySQLல அகெயின் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். நம்ம அங்கே யூஸ் பண்ண அதே டேட்டா வேல்யூஸ் இங்கே இன்சர்ட் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக செக் பண்ணி பாருங்கள், இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஒரிஜினல் டேட்டா ஒரிஜினல் டேபிளில் இந்த ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்டேட் டேபிளோட நேமு செட் கொடுத்துட்டு மார்க் அப்படின்ற காலத்தில் நான் ஒரு அப்டேஷன் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். வேறுன்னு சொல்லிவிட்டு மார்க்குன்ற அதே காலமில் நான் கிரேட்டர் தென் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு கேர்லி பிரேசஸில் நம்மளுக்கு மார்க் 77 இருந்துச்சு. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிற வேல்யூ 77. இப்போது இது வந்து கிரேட்டர் தென் 76.8 இருந்துச்சு அப்படின்னா நம்ம 77 சொல்லி இங்கே மார்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் அப்டேஷன் கமாண்டை நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அப்டேட்க்குரிய query இது தான், ரைட்?
தேர்ட் லைனுக்கும் ஃபோர்த் லைனுக்கும் மிடில் நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்க்குறோம். ரைட், அப்டேட் டேபிள் நேமு செட்டு மார்க்குன்ற காலம்ஸில் நான் ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வேர் கண்டிஷனில் கொடுக்குற அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட், வேர் கண்டிஷனில் நான் கொடுக்குற வேல்யூஸ் 52 என்னோட கிவன் டேபிளில் இருந்துச்சு அப்படின்னா 17 சொல்லி ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சப்போஸ் 52 என்னோட கிவன் டேபிளில் இல்லை அப்படின்னா 17 சொல்லி ரீப்ளேஸ் ஆகாது, எனக்கு ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். ரைட், அதுக்காக தான் நான் இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ரோ கவுண்டை யூஸ் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. ரைட், அதனால தான் கர்சர் டாட்டு ரோ கவுண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கர்சர் வேல்யூவை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். ரைட், கர்சர் டாட் ரோ கவுண்ட்டுன்னு. இப்போ 52 அப்படின்ற வேல்யூஸ் என்னோட டேபிளில் இல்லை, நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. 50 அப்படின்ற வேல்யூஸ் என்னோட டேபிளில் இருக்குது. எங்கெல்லாம் 50 அப்படின்னு சொல்லி பார்க்குதோ அந்த பிளேஸில் 17 சொல்லி மார்க்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நான் query எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். என்னோட கிவன் டேபிளில் ஒரே ஒரு ரெக்கார்ட் 15 இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 17 சொல்லி சேஞ்சஸ் ஆகிருக்கணும். இது என்னோட MySQL டேபிள். MySQL டேபிளில் லாஸ்ட் ரெக்கார்டில் 15 சொல்லி ஆலியாவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆலியா அப்படின்றவங்களுக்கு 17 சொல்லி மார்க் அப்டேட் ஆயிடுச்சு. delete query. ஸோ delete from டேபிளோட நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு வேறு மார்க் வந்து கிவன் கண்டிஷனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு delete ஆகும். அப்போ நம்ம ஃபார்மேட்குள்ளே 77, அப்போ என்னோடய ரோஸில் 77 இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா delete பண்ணுறோம். இந்த லைனும் நம்ம எங்கே கொடுக்கணும்? 4th லைன் மீன்ஸ் cursor டாட் எக்ஸிக்யூட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பெரந்தஸ்குள்ளே வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த கொரி அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது delete. ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் ரோவுக்கும் ஃபோர்த் ரோவுக்கும் மிடில் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொரி எழுத போகிறோம். SQL கொரி தான் delete from students வேறு மார்க். ஸோ அந்த கிவன் மார்க் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரெக்கார்டை delete பண்ண சொல்லியிருக்கேன். அந்த ரெக்கார்ட் delete ஆச்சு அப்படின்னா எந்த ரோ delete ஆகிருக்கு, என்னோட ஒரிஜினல் டேட்டாவில் ஏதோ ரெக்கார்ட் அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண சொல்கிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ரோ கவுண்ட். ரைட், இந்த கமிட்ன்றது எதுக்குன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது என்னோட ஒரிஜினல் டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்றக்காக நான் கமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட், ஸோ இங்கே நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது எதுக்காக வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 75 கம்மான்னு சொல்லி கொடுக்கணும். எப்போவுமே இது வந்து டபுள் வேல்யூஸ் தான் அக்செப்ட் பண்ணும், சிங்கிள் இன்டிஜர்ஸ் வேல்யூஸும் அக்செப்ட் பண்ணாது. ஸோ சிங்கிள் வேல்யூஸாக இருந்தாலும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டபுள் ஃபார்மேட்டில் தான் டேட்டாஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ரோ வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. 75 அப்படின்ற மார்க் இருக்கிற டேபிள்ஸ் நம்மளுக்கு delete பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டேபிள் ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு இங்கே delete ஆகிடுச்சு.